ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டீமன் லார்ட் மான்வாவோட எபிசோட் 19 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் மறக்காமல் கீழே ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. நான் அப்போ தான் நிறைய பேருக்கு இன்னமும் ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் அங்கே நானா வந்து தாக்க வந்திருப்பால, பிரெயினுக்கும் நம்ம மெய்டு பொண்ணு ஆலியாக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நல்ல வேலை அங்கே ஹீரோ வந்துடுறான். அவனோட முதுகில் ஒரு பயங்கரமான வெட்டுக்காயமும் உள்ளது. அங்கே இதை ஒரு வாய்ப்பை வச்சு நம்ம கேலமும் பின்னாடி போகிறான். சீக்கிரம் கேலம், உன்னால் பண்ண முடியும், அதை சீக்கிரமா பண்ணு. அவ டக்குன்னு பின்னாடி போய் அந்த போல இருக்க அந்த மேஜிக் ஸ்டோன் அவ உடைக்கிறான். அங்க இதை பார்த்து நம்ம ஆலியாக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, நீ வந்து எதுக்காக அதை உடைச்ச அடுத்த செகண்டே அவ பயங்கரமா கத்துறா. ஏய் சின்ன பொண்ணு, எழுந்துக்கோ, நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுதா? ஏன்னா உன்னோட அப்பாவையே நீ தாக்கியிருக்க. அப்புறம் தான் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் ஆகுது, அப்பாவா தெளிவானோன்னு ஏதா புரியுது. இது எல்லாத்தையுமே பண்ணது அவதானு. கவலைப்படாத நானா, எனக்கு ஒன்றும் அது வலிக்கல. அதே மாதிரி இது ஒரு மிஸ்டேக் தான். இப்பதான் அந்த இடத்தையே காட்டுறாங்க. அந்த இடமே தரமட்டமா அப்படி அழிஞ்சு கிடக்குது. இந்த சைடு அங்க ஐரனோட அண்ணனும் சொல்றான், இங்க எதுக்கு எந்த விதமான டிமானிக் பீஸ்டும் இல்ல. இப்போதைக்கு டிமானிக் பீஸ்டால கண்டிப்பா இந்த இடமே நிறைஞ்சிருக்கணுமே. இந்த இடத்துல ஆக்சல் மத்தவங்க எல்லாருமே வந்து பாக்குறாங்க. ஆனா அங்க கம்ப்ளீட்டா சைலன்ஸா இருக்கு. அங்க எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கு. அங்க எம்பரருக்கும் இப்பதான் ஒரு நிம்மதி. ஏன்னா இங்க இருக்கிற டிமானிக் பீஸ்ட் எல்லாம் இங்க இல்லன்னு. அங்க ஆக்சலுக்கும் புரியல இங்க எதனால எந்த விதமான டிமானிக் பீஸ்டும் இல்லன்னு. அங்க திடீர்னு சடனா ஒரு வாய்ஸ் தோண்டி கேக்குது, அப்பா அப்பா அப்படின்னு. வேற யாரும் இல்ல, நம்ம ஐரனும் மத்தவங்க வந்து அங்க ஓடி வராங்க. ஐரனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எம்பரருக்கு அவ்வளோ நிம்மதி. எனக்கு வந்து எதுவுமே ஆகல, எனக்கு வந்து இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்குமா. உனக்கு ஏதாச்சும் அடிபட்டிருக்கா? இல்ல. பின்னாடி ஐரனும் ரியனல பாக்குறாளா? இப்பதான் விஷயமே ஞாபகம். இந்த நெக்லஸ கொடுக்க சொன்னதே இவன் தான். எம்பரரும் சொல்றாரு, உனக்கு தெரியுமா ஐரன், இங்க இருக்கிற ரியனல் ஆக்சல் இவங்க ரெண்டு பேரால் தான் நான் சேஃபா எவ்வளவு தூரம் வந்தேன். நான் நம்ம ரியனலுக்கு அவ்வளோ கடுப்பா இருக்கு. ஏன்னா அவன் நினைச்ச மாதிரி இங்க எதுவுமே நடக்கல. இந்த இடத்துல ஐரன் உயிரோடவே இருக்க கூடாது. எதுக்கு அவ உயிரோட இருக்கா? நல்ல வேலை பிரதர், உங்களுக்கு எதுவுமே ஆகல. உங்ககிட்ட நான் ஏகப்பட்ட கொஸ்டினையும் வேற கேட்கணும். அங்க எம்பரரும் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றாரு. நல்ல வேலை நீங்க வந்து என்னோட பொண்ணை காப்பாத்திட்டீங்க, அதுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. அங்க ஆக்சலும் ரியனல் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த பேசுறான். இது ஐரன் கவனிக்கிறா. அவளுக்கு இப்பதான் டவுட்டே இன்னமும் அதிகமாகுது. ரியனல் ஏதோ ஒரு விஷயத்துக்கு சிரிச்சுட்டு நம்ம லூனா முன்னாடி கத்தி எத்து நிட்டான். தெரியும் இதுக்கு பின்னாடி மாஸ்டர் மைண்டா இருந்தது வேற யாரும் இல்ல, அது நீதான். அதனால உன்னை வந்து நாங்க அரெஸ்ட் பண்றோம். அட இருங்க அண்ணா, நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க வந்து அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நான் அந்த பொண்ணு லூனா, அவ தான் எனக்கு காப்பாத்தவே செஞ்சா. மாதிரி என்ன இது வந்து தப்பான விஷயம். நீ வந்து உன்னோட ஸ்வாட கீழே வை. இல்ல எனக்கு தெரியும் இவங்க வந்து எப்படா நம்ம எம்பியரை இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ண ஆளுங்க. அதனால இவ தான் அதுக்கு பின்னாடி கண்டிப்பா இருப்பா. நீங்க வந்து என்ன பேசுறீங்க? அதுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா? அங்க ஆக்சலும் சொல்றான், நேத்து வந்து சஸ்பீஷியஸா மாணவன் நாங்க டிடெக்ட் பண்ணோம். அதனால நாங்க அப்படியே விட்டோம் அது வந்து யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனா நீங்க சொல்றது உண்மையாவே இருக்கட்டும், இருந்தாலும் நம்மளுக்கு எவிடன்ஸ் வந்து தேவைப்படும். என்ன நீங்க சொல்றீங்க? இப்போ எவிடன்ஸுக்கெல்லாம் ஒன்றும் டைம் இல்ல. நம்ம ஏன் இந்த பொண்ணு அப்படியே முடிச்சிடக்கூடாது? அப்பதான் லூனாக்கே புரியுது இது எல்லாமே கிராண்ட் ஃபாதரோட ஒரு பிளான் தான். இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்டார்டிங்ல இருந்தே பிளான் பண்ணி வச்சிருக்காரு. நான் தான் ஒரு சோதனை எலி மாதிரி இருந்திருக்கேன். இதுக்கப்புறம் எல்லா விஷயமும் முடிக்கு வந்து அந்த ஸ்வாட பொண்ணுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். நல்ல வேலை ஐரன், உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகல. அந்த பேன்குயிக்ல ஏகப்பட்ட பேர் இறந்திருப்பாங்களே, அவங்க எல்லாருக்கும் கடைசியா இறுதி மரியாதை நடக்குது. இந்த விஷயம் போன வாழ்க்கையில எப்படி ஆச்சோ அதே மாதிரி தான் ஆச்சு. என்ன லைட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. போன வாழ்க்கையிலயும் இதோட பேரு பேன்குயிக் ஆஃப் பிளட்னு இருந்தது. இந்த வாழ்க்கையிலயும் அது அதே தான். என்னால பேரை கடைசி வரைக்கும் மாத்த முடியல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு அங்க பயங்கரமா அடி எல்லாம் பட்டிருக்கோம்ல, இதுக்கு அவளோட அக்கா காரி தாங்க ட்ரீட்மெண்ட்டை பார்த்துன்னு இருக்கா. அதுவும் இதெல்லாம் நீங்க பண்ண வேணாம், எனக்கு அவளுக்கும் பெருசாலாம் அடிப்படல, எனக்கு தெரியும். அதனால வாய மூறியா. ஆனா நல்ல வேலை நீ வந்து அங்க மாட்டிக்கலையே, நான் என்ன ஆயிருக்கும். இந்த இடத்துல ஒரு பயங்கரமான விஷயம்லாம் ஏற்பட்டது. ஆலிஸ் இன்னமும் அந்த மர்மமான பர்சனை பத்தி தான் யோசிக்கிறா. ஏன்னா அந்த ஆள் ஒண்டி இல்லைன்னா அவ்வளவுதான், இவ வந்து அங்கேயே அந்த போயிருப்பா. இருக்கிற யாருமே இப்போ உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க. என்னப்பா உன்னோட உடம்புல இந்த அளவுக்கு ஸ்கேஸ் வந்துருக்கு, ஹார்டா இப்பெல்லாம் ட்ரெயின் பண்றியோ? ஆமா இல்லையா பின்ன? அப்படியா? அப்பனா உன்னோட உடம்ப நான் தொல்லாமா? இல்ல போதும் நிறுத்துங்க, இந்த மாதிரி என்ன டீஸ் பண்ணாதீங்க. அதுக்குள்ளேயே ஒரு குரலும் கேக்குது. பரவாயில்லையே, நீ வந்து குயிக்கா ரெக்கவர் ஆகுற நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் நல்லா பழகுறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஜெலஸா ஃபீல் ஆகுது. அதே மாதிரி என்ன உன்னோட பாடி வந்து நல்லா இருக்கா தம்பி? நான் நல்லா தான் இருக்கேன். நான் இதுக்கு பின்னாடி யாரு மாஸ்டர் மைண்டா இருக்காங்களோ இதுக்கான இன்வெஸ்டிகேஷனை பண்ணிருக்கேன். யாரு நம்ம ஐரனுக்கு அதை கொடுத்துருக்கணும், அதனால எவ்வளவு பிரச்சனை வந்தது. ஆனா எனக்கு இன்னமும் தெரியல, இதனால கொடுத்தவங்க மேல எனக்கு ரொம்ப டவுட் ஆகுது. ஆமா எனக்கும் அதே டவுட் தான். அதே மாதிரி எனக்கு இப்பதான் இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. ஆனா உனக்கும் ஏதாச்சும் விஷயம் கிடைச்சதா அந்த பேன்குயிக் நடக்கும் போது? உண்மையை சொன்னா எனக்கு அவளைக்கும் சரியா தெரியல. ஆனா ஏதோ ஒன்று அந்த கிஃப்டை கொடுத்த அந்த பர்சன் அவங்கள வந்து நீங்க கண்டுபிடிச்சிங்களா? அவங்க வந்து கண்டுபிடிச்சோம். அந்த கிஃப்டை கொடுத்தது ஏதோ ஒரு மர்ச்சண்டா. அங்க போய் அந்த மர்ச்சனை தேடி போனா அவர் ஆல்ரெடி அந்த பொண்ணை
நிலைமையில இருந்தாரு. ஆனா தம்பி, நீ வந்து இன்னமும் என்னோட கொஸ்டினுக்கு ஆன்சரே பண்ணலையே. உனக்கு யாராச்சும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொடுத்தாங்களா? எனக்கு நல்லாவே புரியுது இவன் என்ன சொல்றதுக்கு ட்ரை பண்றான்னு. என்ன அவனோட ட்ராப்ல விழ வைக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்றான். நான் அவ்வளவு சீக்கிரத்துல இதுக்கெல்லாம் மயங்கி போற ஆள் இல்ல. இதனாலே அவன் ஒரு ஆக்டிங்க போடுறான். அட என்னோட மண்டை அது வந்து பயங்கரமா வலிக்குது. நீ வந்து ஓகேவா தானே இருக்க? நீ வந்து இன்னமும் முழுசா ரெக்கவர் ஆகலன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன எதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி அவனை கேக்குறீங்க? அவனோட நிலைமைய பாருங்க. அவன் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கான். அதுக்கும் மேல அவனோட ஊண்டுனாலேயே அவனுக்கு பயங்கரமா ரத்தமும் லாஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி டைம்ல நீங்க என்னன்னா இப்படி அவனை நொய்னு தொலை பண்ணிருக்கீங்க. அப்படி அவன் இப்படி கத்தி விடுறனால அங்க ஆக்சலுக்கு வேற வழி இல்ல, அப்படியே போற மாதிரி தான் இருக்கு. ஆனா போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவும் சொல்றான், உண்மையை சொன்னா இந்த மாதிரி யாராச்சும் என்ன அப்ரோச் பண்ணியிருந்தா கூட எனக்கு எவன் கொடுக்க வந்தானோ அவனும் கண்டிப்பா இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் யாரை இவன் சொல்றதுக்கு ட்ரை பண்ணான்னு உங்களுக்கு புரியுதா? இவன் சொல்றது நம்ம ஆலியா தான் அந்த பொருளை கொடுக்கலான்னு வருவா. அப்படி ஆலியா கிட்ட இருந்து பொருள் இங்க வந்திருந்தா கண்டிப்பா ஆலியாவும் இறந்து போயிருப்பா. ஆனா பொருளே இங்க வராத போது எப்படி அவ இறந்து போவா? அதனால போகும்போதே அங்க ஆக்சலும் மனசுலயே யோசிக்கிறான், இங்க வந்து பொருள் வரலையா, சரி ஏதோ ஒண்ணு இன்னைக்கு வேலை மிச்சம். ஏன்னா நான் அவங்கள கொன்னு இருக்க வேண்டியது. ஆனா ஏதோ ஒண்ணு இந்த சான்ஸை நான் நழுவ விட்டேன். இதையே ஒரு வாய்ப்பை வச்சு என்னோட பிரதரோட உயிரை நான் எத்துட்டு இருப்பேன். ஆனா அப்படி ஒன்னும் நடக்கல. நீ இந்த வாட்டி தப்பிச்சிட்டடா. ஆனா அடுத்த வாட்டி இந்த மாதிரி எதுவும் நடக்காது. போன அத்த செகண்டே ஆலிஸோட முகமே அப்படியே மாத்து. நீ வந்து என்ன பண்ண இருக்க? நான் அதான் உங்ககிட்ட சொன்னல, படு. அதுக்கு எதுக்கு என்ன அடிக்கிறீங்க? அதுக்கப்புறம் நம்ம ஐரனுக்கு ஒரு மெய்டு வந்து ஒரு பொருளை குத்துருக்கோம்ல, அந்த பொண்ணை எவனோ ஒருத்தன் கொல்றான். நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையுமே பண்ணேன். இதுக்காக நீங்க என்ன கொல்றதுக்கு பாக்குறீங்க? நான் என்ன பண்ணேன்? நீங்க கொடுக்க சொன்னீங்க, ஐரனுக்கு நான் கொடுத்தேன். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அதனால தயவு செஞ்சு என்னை வந்து கொல்லாதீங்க. நான் வந்து என்ன உங்களுக்கு தப்பு பண்ணேன்? அது எதையுமே கண்டுக்காம அந்த பர்சன் வந்து சொல்றான், அவ்வளவுதான் உன்னோட ரோல் வந்து இங்கேயே முடிவுக்கு வருது. அப்படியே அவன் கொடூரமா அந்த பொண்ணை அங்கேயே கொல்றான். அந்த இடமே அப்படியே ரத்தத்தால நிரம்பி போகுது. போகும்போதே ஒரு புக்கை பார்த்து சொல்றான், போன வாட்டி இதே மாதிரிதான் பாடியை நான் அப்படியே விட்டனால பிரச்சனையில மாட்டிக்கினேன். ஆனா இந்த வாட்டி அப்படியெல்லாம் இல்ல, நான் இதையும் கிளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அங்க அந்த புக்கு வழியா ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் அவன் வெளியில வர வைக்கிறான். அதை வச்சு அந்த மீடு பொண்ணோட உடம்ப ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறான். யாரு ஏன் அப்படி பண்றான் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல, நம்மளும் போக போக பார்க்கலாம். இதுக்கப்புறம் யாரோ ஒருத்தங்க உட்காந்து இருக்க மாதிரி காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம மீடு பொண்ணு ஆலியா தான். பின்னாடி அங்க பிரெயினும் வரான். இங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா ஹீரோ தான் இங்க வர வச்சிருப்பான். ஏன்னா நம்ம ஆலியாவும் ஆபத்துல இருக்கா. அந்த வித்தியாசமான ஆளு அவன் திரும்பவும் வந்து ஆலியாவை கொல்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த போவும் இவகிட்ட இருந்திருக்குல்ல, இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால்தான் நம்ம ஹீரோ அந்த மெய்டு பொண்ணு, நம்ம நானா, நம்ம பிரெயின் எல்லாரையுமே தனியா வேற ஒரு இடத்துக்கு அனுப்பியிருக்கான். ஏன்னா இப்போ நானாவோட நிலைமையும் மோசமா தான் இருக்கு. ஆலியாவும் சொல்றா, நான் வந்து யோசிச்சு கூட பார்க்கல அந்த மெய்டு பொண்ணா இருக்கிற அந்த சின்ன பொண்ணு அவ வந்து ஒரு டிராகனா இருப்பான்னு. எனக்கு தெரியுது, நான் இல்லாத போது நிறையவே கஷ்டமான விஷயம் வந்து மாஸ்டருக்கு நடந்திருக்கு. அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அவரு. ஆனா இப்படி இவ சொல்லும் போது அங்க பழைய விஷயம்லாம் நம்ம பிரெயினுக்கு ஞாபகம் வருது. நானா தாக்க வரும்போது பிரெயினை தான் அவ அப்படி கட்டி போச்சிருப்பா. அந்த விஷயம்லாம் ஞாபகம் வர அவனுக்கு அவ்வளவு வெக்கமா இருக்கு. நான் வந்து என்ன யோசிச்சிருக்கேன்னா, மாஸ்டருக்கு நம்மளோட ஹெல்ப்பை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். கேட்கிற பிரெயினும் அப்படியே வெக்கப்பட்டுன்னு சிரிக்கிறான். லைட்டா இங்க லவ்வும் உருவாகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஆக்சலும் அந்த ரியனல், அவங்க ரெண்டு பேரும் தான். எதுக்காக இப்படி பண்றாங்க, லூனா மேல எதுக்காக அவங்க பழிய போறதுக்கு ட்ரை பண்றாங்க, அது எல்லாமே நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க. இது என்ன பிரமாதம், இன்னமும் ஃபைட் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பாக்குறதுக்கு தயாரா இருங்க. ஏன்னா இன்னமும் வேற லெவல்ல போகும். மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.